சர்வநாசம் சர்வநாசம் சலியரே துணை. சிஷியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாதத்தை பத்தி தெரியாது. என்ன சொல்லுங்க? நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு. அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவிரியில காலை வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமை நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம்! சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும். அவன் நாசமா போகணும். கவலையே படாது. படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா? மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். காலோட மகிமையை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன். அவன் கடையில காலை வைக்கிறேன். கடை ஓனர் நான் தான்டா. மாமூல் கொட்டா தரமாட்டேன். ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு, நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி, நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு, நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தேடிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். சனியனே துணை. வாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஐயோ, என்ன பிரச்சனை வரப்போகுதோ? ஏலக்கு தாதா, மங்களகரமான கல்யாணம் நடக்குற இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ஓ, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா? பத்திரிகையா? ஏன் சம்பந்தி, நீங்க அனுப்பிச்சீங்களா? லெக்கு தாதாவுக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு நான் என்ன மடையலாம்? அப்படி இருக்கும். என் பொண்ணு முறப்பையில கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு வாழாவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ விளையாடுறது லெக்கு தாதா கிடைச்சாரா? இத பார், எங்க லெக்கு தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள வர்றதே இல்லையா? ஜெய், அவர் பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். வழி விடுங்கயா. கொண்டாங்க. தயவு செய்து காலை வைக்காதீங்க. நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது, கருமாதியில நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தர்றேன். 50,000 போதுங்களா? போதாது. 60,000 தர்றேன். ஏயா 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சின, இப்ப 60,000க்கு கெஞ்சற? ஒரு மாதிரி 1000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச காலம் ஒண்ணுதானே இருக்கு. தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம். ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவ? வரதட்சணைக்காக வச்சிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாருகிட்ட? சம்மந்திக்கிட்ட. கடனா? என்ன இழுச்ச வாயில நினைச்ச? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம் அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்ப அல்பம், இவன் பொண்ணு அல்பம், ஆளினால் அல்பங்கிறான். அளந்து பேசு. நீ அளந்து பேசுறா? யாராவது ஒருத்தர் அளந்து பேசுகியா? என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுத்துட்டேன், ஒத்துக்கிட்டேன். இவன் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்குறேன். டிபி ஆஸ்துமா டிபி ஆஸ்துமா. இவாக நடக்கிற இடத்துல ஏன் வியாதியை பத்தி பேசுறேன்? வர வர
உங்க பவர் கூட்டிக்கிட்டே போகுது. தாதா நீங்க வெளியே கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம். சர்வநாசம் சர்வநாசம். கல்யாணமே நாசம். அப்பா ரைட். அப்பா எனக்கு பல்லு முளைச்சப்போ வாங்கின பேஸ்ட் அது. என்ன தட்டினாலும் ஒண்ணும் வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. இப்ப பார். இது என்ன பேஸ்டா பிரசாதமா? இதை வச்சு வளர்க்கணும் என்னப்பா வரும்? கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கப்பா, நல்லா நுர வரும். ஆஹா, இது முழுசா நானே யூஸ் பண்ணிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? நான் என்னைக்குப்பா இந்த கருமத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்குன்னு இருக்கவே இருக்கு செங்கல்ல. நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன், என்னாச்சுப்பா? எதுக்கு பேண்ட்? அதான் போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல. அது போன தீபாவளிக்கு வாங்கினது இல்ல, இத்து போச்சுப்பா. அதுக்கு தான் ஒப்பன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க. மகனே ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு, இது வட அமெரிக்காவுக்கு சுரங்கம் தோண்டவங்களுக்காக கண்டுபிடிச்சதுப்பா. இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. துவைக்க வேண்டியது இல்ல, அயன் பண்ண வேண்டியது இல்ல, கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேசன்ட்ருவானுங்க. ஒப்பனை பார்த்தாவது மாடர்னா இருக்க கத்திக்கேண்டா. இந்த இப்படி காஞ்சி போச்சுன்னா ஒரு நுர வராது. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே. சாடிஸ்ட். யாரு சாரிஸ்ட்? டேய் இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்டா. ஐயே என்னடி இது? நெல்லு பின்ன நான் என்ன புல்லு முளைச்சு கிடக்கு நான் சொன்னேன்? ஏன் கீழே கிடக்கு? இல்ல அரிசியில இருந்துச்சு வேணான்னு பொறுக்கி போட்டேன். அறிவு கிட்டவளே, அந்த அரிசியே நெல்லுல இருந்து வந்து தெரியுமா? பொறுக்கி போய் அரிசி எடுக்கலாம். என்ன குழம்பு வச்சிருக்க? என்னத்த வைக்கிறது? போன மாசம் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஏன் 30 நாளைக்கு 1/2 கிலோ காய்கறி பார்த்தாதா? கண்ணா பண்ணா செலவு பண்ணி நிறுத்தலாம் பாக்குறியா? அறிவு கிட்டவளே, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே. காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்துல உங்க ஒப்ப நோட்டோட நிறுத்திக்கின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க? இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிக்க நீ. கத்திரிக்காய் வெண்டை ஏரியா கத்திரிக்காய் என்னையா விலை? பூரா அழுகலா இருக்கும் போல் இருக்க. கிலோ 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்னையா மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோவா? 6 ரூபான்னு போட்டுக்கோ. பூரா சொத்தையா இருக்குது. 5 6 இருக்கு எனக்கு. கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. இது என்னையா பூரா கண்ணி போய் கிடக்குது? கன்னி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. மச்சமா அதிர்ஷ்டமான கிழங்குறியா? ஆமா. போடு 4 கிலோ போடு. 4 கிலோ வேணாம், பூரா கண்ணி கிடக்குது எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியே எறிய கூடாது. என்னையும் அர்த்தமா வேலைக்கிற? அடிபட்ட காயா அழுகுன காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இது கெட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? அப்புறம் இதுல இருந்து மிளகா கெட்டு போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டேன் அங்க இருக்கு. இத மாதிரியா இனிமேல் நான் எடுத்து வீசினா செருப்பாலடியா. சரி போடியா. எத்தனை கிலோ? 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? இது என்னையா பூரா முத்தக்காயா இருக்குதே? முத்தக்காய வச்சு வித்துட்டு இருக்கிறேன், எடுத்து போட கூடாது. என்னையா அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்குறாங்க. சாவுக்குறாங்க அடிச்சு பல்ல எல்லாம் பேத்து போடுவேன். அழுகுற காய வித்துட்டு இருக்க, கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்னையா கேஸ் போயா? காலங்காத்தா நல்ல காய் தான் கொண்டாந்து இருக்கிறேன். கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போறதுக்கு எலுமிச்சை வாங்கணும்னு பார்த்தேன், இதுல ஊறுகாயே போலாம் போட்டுருக்க. மொழிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுளுக்கு குடைச்ச தேங்காய் காலில் வரத கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்தி இருக்கான் பாரு. அம்மா, காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. என்ன இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க சொத்தை பார்த்து வாங்குனீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா? அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு கப்பு நினைச்சிரு. என்னங்க இது உடைஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடஞ்ச தேங்காயா? உடைச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அதுக்கு நான் என்ன பண்றது? உடைக்கிறவன் நம்ம இஷ்டத்துக்கு உடைப்பானா? நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்க? கேக்கல. அப்பா பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே, நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? 2 வீலர்ல போ. 2 வீலரா? எப்பப்பா வாங்குனீங்க? எங்க இருக்கு? அதோ லுக் இட். ஏன்பா சைக்கிள் 2 வீலரா? ஆமா, அதுக்கு 4 வீலர் இருக்கா? 2 வீலர் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்குனீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தான். வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பாட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில தான் உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். ஐயோ, இது இங்கிலீஷ் ராலி சைடிப்பா. எவனா வாங்கிட்டானா
நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரி வா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு என்ன காசா செலவு பண்றீங்க வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் டைம்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன். சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காப்பி கொடுப்பாங்களே? சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏன்டா சலிச்சுக்கிற? இனிமேல் அப்பான்னு சொல்றது கூட வெக்கப்பட போல் இருக்க. இனிமேலா? ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடியில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா. கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமே. வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயில போட போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத. போய் வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. பெரிய ஃபேன் அங்க இருக்கு. யாரா லக்தாதா? யாரா லக்தாதா? வாடா இல்ல. நானும் இந்த இடத்துல புடிச்சுட்டா. ஆனா இதே இடத்துல மாடி விட்டு வச்சிருக்கு, என்ன நடுராட்டு வச்சிருக்கு. வாடா இல்ல. ஆம்பளை வாடா இல்ல. ஏய் யாரா நீ? என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? போடா. ஏய் கேக்குறல்ல, அச்சான் வச்சுக்கா, சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். நான் ஊதுன நீ கீழே வந்துடுறேன். ஏன்னா நான் பல் தைக்கிற அடக்கமே இல்ல. டேய் ஏ சிவா, அவனை விடு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடுறான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏ காஞ்சகரோடு, என்னடா சொல்றேன்டா. ஒண்ணு வரலாம்டா தரித்திரம். சாதாரண தரித்திரம் இல்லடா, மகா தரித்திரம். என்ன பெத்தவோ பெத்த உடனே குப்பை தொகையில தூக்கி போட்டா. என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயினா நல்ல நாயானது, சொரி நாயடா. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளவு எதுக்குடா? இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாதா? நானா என் பேரை மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு? முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்தை தின்றேன். வாந்தி பேர் எடுத்து ஆள் அவுட் ஆயிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுடா. உமி விற்க போனா புயல் அடிக்குதுடா. வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டுல திருட்டு போயிடுதுடா. சுண்ணாம்பு அடிக்க போனா அந்த சுவரே இடிஞ்சு விடுதுடா. சரி பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ரெயினே கவுந்து போகுதுடா. அவ்வளவு எதுக்குடா? இந்த கையில சோத்து எடுத்தா இந்த கை தட்டி விடுறா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தரித்திரம் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், ஏன் தரித்திரம் பெருசா இருந்தா ஒண்ணு அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு சொல்லு. நீ சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம், சனியனே துணை. அதே குப்பத்துல போடுங்க.